சும்மா கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு இப்போ சிகரெட் அடிக்கிறது, குடிக்கிறது, இஷ்டப்படி வாழ்றது, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் பக்தியா சர்ச்சுக்கு போறது, அதல்ல. அனுதின வாழ்க்கையில ஒரு நீதியா, நேர்மையாய், பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருகும் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ உங்களுடைய ஆயுச நாட்களை பெருக பண்ணணுமானா நம்மை உண்டாக்கின ஆண்டவரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த பயம் நமக்குள்ள இருந்தா லஞ்சம் வாங்க மாட்டோம், கலப்படம் செய்ய மாட்டோம், அநீதியா நடக்க மாட்டோம், அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி செயல்பட மாட்டோம், மற்றவங்களை காயப்படுத்த மாட்டோம், நம்முடைய வாழ்வுக்காக அடுத்தவங்களை நசுக்க மாட்டோம். இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் காணப்படும். பார்த்தீங்களா? தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் ஆயுச நாட்கள் பெருகுமா. இந்த மாதிரி குறுகன புத்தி, அடுத்தவங்களை கெடுக்கிற புத்தி, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுவது, அடுத்தவங்களை காயப்படுத்துவது, மற்றவங்களை துக்கப்படுத்துவது, சுயநலத்துக்காக மற்றவங்களை காலின்களை நசுக்குவது, இந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தட்டி பறிப்பது, இந்த மாதிரிலாம் வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஆயுச நாட்கள் எப்படி பெருக பண்ணும். அப்போ நாம் வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆயுச நாட்கள் பெருகும். இதான் ரகசியம். புரிந்து கொள்றீங்களா?